குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் சில ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் அதுக்கு எனக்கு டைமே இல்லை. அதனால் இன்றைக்கி அந்த ஸ்டாக்ஸை பற்றியெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டாக்டர் ரெட்டியை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த டாக்டர் ரெட்டி ஒரு ஃபார்மாசூட்டிக்கல். அது அதோட ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்கலாம். இப்போ அது ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் 1271 ட்ரேட் ஆகுது. அவன் இப்போ ரீசெண்டாக இந்த மந்த்து போன ஐ 1338 வரையும் போயிருக்கான். ஏன்னா அது ரெசிஸ்டண்ட்டு, அதனால் அது அங்கேருந்து இறங்குது. அது வரையும் ஏன் போச்சுன்னா அங்கே ஒரு கேப் இருந்திருக்கு கரெக்டாக 1340 அந்த கேப்பை தொட்டுட்டு இப்போ அது இறங்கிக்கிட்டு இருக்குது. இது ஃபர்தராக இன்னும் எது வரையும் இறங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குன்னா 1225 1200 அந்த ரேஞ்சு இல்லை சாரி இவனும் ஒரு கேப்பை விட்டுட்டு தான் போயிருக்கான். அந்த கேப் எங்கே இருக்குன்னா 1195 தான் இருக்குது அந்த கேப்பு. ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக அது வரையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த டாக்டர் ரெட்டி இன்னும் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது? ஒரு 100 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக கீழ் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போ அதோட டெக்னிக்கல். ஆர்எஸ்ஐயில் பார்த்தா இது 46 இருக்குது. ஸோ அந்த பியர் ஜோனில் இன்னும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக இது நீங்கள் புதுசாக யாராவது இதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1195 அதுக்கான அந்த கேப் ஃபில்லிங் ஏரியா அது வரையும் மார்க்கெட் கண்டிப்பாக அது கீழே கொண்டு வரும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். நீங்கள் புதுசாக இப்போ தான் நான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக கன்சிடர் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. இதோட வேல்யூவேஷன் நம்ம செக் பண்ணால் பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது, 20க்கு கீழே இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஆர்ஓசி எல்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆர்ஓசி எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. ஆர்ஓசியும் நல்லா தான் இருக்குது. இவன் டிவிடெண்ட் 0.63% கொடுக்குறான். நல்லா தாங்க இருக்குது இந்த ஸ்டாக்ஸு. இது லாங் டேர்முக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். லாங் டேர்மில் தாங்க இந்த நல்ல வெரி பாசிட்டிவ். இவனோட ஏர்னிங் எல்லாம் டாலரில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது பெரிய லெவலில் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இப்போ இந்த இடத்த நம்ம கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த இடம் நல்லா கன்சிடர் பண்ணக்கூடிய இடம் தான் இது. ஏன்னா இது லார்ஜ் கேப்பு, ஃபார்மசூட்டிக்கல் அண்டு ட்ரக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக நான் ஃபோக்கஸ் பண்ணோம், புதுசாக நான் இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ளேயே வரேன், எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், என்னுடைய ஒரு 45 ஒரு 50 ஏஜ் இருக்கும்போது எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்ரவுண்டு வேணும்னா இந்த டாக்டர் ரெட்டியை நீங்கள் இந்த சுச்சுவேஷன்லேயே அதை கன்சிடர் பண்ணுறது பெஸ்ட்டு. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி 1200 1195 வரும்போது இதை பார்க்கலாம். இவன் டிவிடெண்ட் அந்த அளவுக்கு கொடுக்கல, மற்றபடி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓசி எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பிஇ ரேஷியோவும் எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன திங்க் பண்ணாங்களோ அந்த பிஇ ரேஷியோ தான் இருக்குது. இதோட 52 வீக் லோ 1020, ஹை 1380 இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த டாக்டர் ரெட்டி நான் ஆல்ரெடி இதில் வச்சுருக்கேன், இப்போ அது லாஸஸில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய ஏரியா 1195. இது சார்ட்டில் இப்போ இருக்கிற ஃபண்டமெண்டல் வித் சார்ட்டில் நான் அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறது. இது ரொம்ப நாள் முன்னே கேட்டிருக்காங்க, இப்போ தான் எனக்கு டைம் இருந்தது. அதனால் இந்த டாக்டர் ரெட்டியை பற்றி ஃபண்டமெண்டலும் இதுதான், அதோட டெக்னிக்கலும் அதுதான். ஆர்எஸ்ஐயில் இன்னும் அது ஓவர்சோல் ரீஜனில் வரல, ஆனால் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது இன்னொரு இது வீனஸ் பைப்புன்னு கேட்டிருக்காங்க. வீனஸ் பைப் இருக்குங்க. அது இப்போ ட்ரேட் ஆகுது 931 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த வீனஸ் பைப்பு. இது இப்போ ரீசெண்டாக 1250 வரையும் போயிருக்கான். அந்த 1250 எப்போ போனான்னா, அதாவது இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி போயிருக்கு. அங்கேருந்து இறங்குது. ஏன் இறங்குதுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, வார பிரச்சனையால் இறங்குது. இவன் இன்னும் ஓவர்சோல் ரீஜனுக்குள்ளே வரல, ஆனால் ஓவர்சோல் ரீஜனுக்குள்ளே தான் இருக்கிறான். ஸோ இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 867 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டே அங்கே தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. எங்கே இருக்குன்னா 920 இருக்குது. அதாவது இங்கேருந்து இன்னும் ஒரு 10 பாயிண்டில் இருக்குது. பட் அதெல்லாம் அது உடைச்சிருந்தான் எனக்கு தோணுது. ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு பார்த்தா இந்த 865. அந்த 865 உடைச்சானா அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 770 தான் இருக்குது. ஸோ அவ்வளோ தொலைவு வருமானு தெரில.
பட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை நோக்கி 865 நோக்கி இந்த வீனஸ் பைப் வர்றதுக்கான வாய்ப்புகள் சார்ட்டில் க்ளீனாக இருக்குது. ஏன்னா RSIயில் 33 இருக்குது. ஓகேவா? இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இவன் 52 வீக் லோ 925, ரொம்ப நியரஸ்ட் 5 பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. இவனோட 52க்கு ஐ பாருங்கள் 1660. இந்த ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது அப்படி செக் பண்ணால் இது PE ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 20க்கு கீழே இருக்குது. ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா தான் இருக்குது. க்ரோத்து ROCE ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. டிவிடெண்ட்டு ரொம்ப கம்மி தான், 0.11% தான் கொடுக்குறான். நல்லா தாங்க இருக்குது. இது வந்து ஸ்மால் கேப்பு. இது இந்த ஸ்டீல் அயன் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியது ஸ்மால் கேப்பு. பட் லாங் டேர்ம் இது பாசிட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த இடமே வந்து இதை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டால் இந்த வேல்யூவேஷனு நல்ல அட்ராக்டிவான வேல்யூவேஷன் தான். நம்ம இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அகைன் இதை நான் சொல்கிறேன், இங்கே நான் சொல்கிறது எல்லாமே இந்த சார்ட்டில் இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டு கண்டிஷன் வித் ஃபண்டமெண்டலை வச்சு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லலாம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன் ஃப்யூச்சர், அதாவது இன் லாங் டேர்மில் தான் இதை நல்ல க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் தான் சொல்கிறேன். பட்டபடி டிசிஷன் வாங்கிறதெல்லாம் உங்களோட ஓன் டிசிஷனாக தான் இருக்கணும். நான் அதோட ஹிஸ்ட்ரியை மட்டும்தான் சொல்கிறேன். கரண்ட்டு நிலவரம் அதோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை மட்டும்தான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரையும் இந்த வீனஸ் பைப் வந்து 865 வந்ததுன்னா நம்ம அழகாக இதை ஃபோக்கஸ் பண்ணலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியுது. இதுதான் இந்த வீனஸ் பைப்பில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல். அடுத்த இது வந்து ஜைடஸ் லைஃப் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்காங்க. ஜைடஸ் லைஃப் வந்து அது இப்போ ரீசெண்டாக 940 வரையும் போச்சு. 940 வரையும் போயிட்டு அங்கேருந்து செல் ஆஃப் ஏன் ஆகுதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாரு இவனுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 856 தாங்க இருக்குது. மார்க்கெட் அது கீழே வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 892 ட்ரேட் ஆகுது. இந்த 856 வரும்போது நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். RSI பார்த்தா 45 இருக்குது. ஸோ இன்னும் பியர் ஜோன் உள்ள வரல. ஓகேங்களா? நீங்கள் ஆல்ரெடி இதை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக 950 956 வரும்போது இதை அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக நினச்சி நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். இதெல்லாம் நல்ல ஒரு ஷேரு. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் இதோட 52 வீக் லோ வந்து 795, ஹை வந்து 1060 இருக்குது. இதோட வேல்யூவேஷன் PE ரேஷியோ செக் பண்ணால் 20க்கு கீழே இருக்குது, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20க்கு மேலே இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக இருக்குது. டிவிடெண்ட் 1.24% கொடுக்குறான். இதோட க்ரோத் பார்த்தா ROCE எல்லாம் பார்த்தா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, 24%க்கு மேலே இருக்குது. இது வந்து ஒரு மிட் கேப்பில் வரக்கூடியது. இதோட மேஜர் ஒர்க் என்னன்னு கேட்டால் ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் ட்ரக்ஸு. இதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் ரெட்டி ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த ஜைடஸ் லைஃப் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இது ட்ரேட் ஆகிற இந்த ப்ரைஸ் வந்து வெரி அட்ராக்டிவான ப்ரைஸ் தான். இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி நினச்சா ஃபஸ்ட் கிளாஸ் ஏரியா தான். பட் இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கக்கூடிய விலை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 856 வந்தால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். புதுசாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இன் ஃப்யூச்சர் எனக்கும் ஒரு போர்ட்ஃபோலியோ வேணும், அது லாங் டேர்மில் இருக்கும்போது எனக்கு அது பாசிட்டிவாக கிடைக்கணும், வரணும், அது என்னுடைய லைஃபுக்கு ஒரு க்ரோத்தாக அமையணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டாக்ஸை கூட கன்சிடர் பண்ணலாம். இந்த ஸ்டேஜ்லேயே கன்சிடர் பண்ணுறதை விட 856 அந்த ரேஞ்சை கன்சிடர் பண்ணுறது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன்னா அது லாஸஸில் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி அந்த 856 வரும்போது நீங்கள் அக்குமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இவன் இன்னும் RSIயில் ஓவர்சோல் ரீஜன் வரவே இல்லை. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன் அவன் இன்னும் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற சென்டிமெண்ட் எல்லாம் பேட் சென்டிமெண்ட்டு எல்லாமே வந்து கீழே இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இண்டெக்ஸே இறங்கிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இவனும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவன் என்ன செக்டார்னா மிட் கேப்பில் இருக்கான். ஸோ மிட் கேப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் டக்குலாம் இறங்க மாட்டான். இப்போதைக்கு அது ஷார்ட் டேர்மில் இறங்குதே கண்டி. நான் சொல்கிறது எல்லாமே லாங் டேர்ம். இப்போ நான் சொன்ன டாக்டர் ரெட்டி
வீனஸ் பைப்பு, இந்த ஜைடஸ் லைஃப், இது எல்லாமே லாங் டேர்ம். ஏன்னா ஃபண்டமெண்டலில் எல்லாமே பிஇ ரேஷியோ 20க்கு கீழே இருக்குது. இந்த மாதிரி 20க்கு கீழே இருக்கிற ஸ்டாக்ஸை தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸு, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் இங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பிஎன்பின்றது பஞ்சாப் நேஷனல் பேங்க். அந்த ஸ்டாக்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டாக்ஸு அதையும் அனலைஸ் பண்ணால் அவன் 110.62 இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனுக்கு சப்போர்ட்டுன்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்தா 107 இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் உடச்சிதுன்னா அதோட 100 தாங்க இருக்குது. இவன் ஆர்எஸ்ஐயில் பார்த்தா 31 இருக்கான். இன்னும் ஓவர்சோல் ரீஜனில் வரல. அப்போ வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்னும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இவன் இப்போ தான் 132 வரையும் ஹை போயிட்டு 136 வரையும் ஹை போயிட்டு அங்கேருந்து இறங்கிட்டு இருக்கு. ஏன் இறங்குது? வார் டென்ஷன் தான், வேற ஒரு டென்ஷனும் இல்லை. இதோட 52 வீக் லோ பார்த்தா 86.62, ஹை பார்த்தா 135. இதோட வேல்யூவேஷன் ரேஷியோலாம் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ 10க்கு கீழே இருக்குங்க. ஆர்ஓ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தா 12% இருக்குது. டிவிடெண்ட் எப்படி கொடுக்குறான்னு பார்த்தா டிவிடெண்ட் சூப்பராக கொடுக்குறான், 2.62% கொடுக்குறான். க்ரோத்துன்ற அந்த காலத்தையே தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது. இது லார்ஜ் கேப்பு, அது இல்லாமல் பேங்க்கு, பப்ளிக் செக்டாரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அவ்வளோ சீக்கிரத்தில் அழியக்கூடிய செக்டாரே கிடையாது. இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் பார்த்தா இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நம்ம இங்கேயே ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினச்சா ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி 107 வந்ததுன்னா அழகாக கன்சிடர் பண்ணக்கூடிய ஏரியா தான் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலு. இது ஆல்ரெடி லார்ஜ் கேப்புன்னு சொல்லிட்டேன். இந்த வேல்யூவேஷனை இது ரொம்ப சீப்பாக தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து 70% மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தைரியமாக இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. அடுத்தது ஹட்கோவை செக் பண்ணால் அதோட சார்ட் பிரகாரம் பார்த்தா ஹட்கோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா லைன்ஸ் எல்லாம் போட்டோனையுமே வருது. இப்போ இவன் 171 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவன் கண்டிப்பாக 163 வரையும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் இவன் ஓவர்சோல் ரீஜன் உள்ளே வரல ஆர்எஸ்ஐயில். ஸோ வாய்ப்புகள் கண்டிப்பாக 163 இதுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. இதோட ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ 12 கிட்ட தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது. டிவிடெண்ட்டு 2.45% கொடுக்குறான், சூப்பராக கொடுக்குறான். ஆர்ஓசி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. க்ரோத்துக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஹட்கோவில். இவன் என்ன பண்ணுறான்? ஹவுஸ் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ட்டு கவர்மெண்ட் செக்டார். இது மிட் கேப் நிஃப்டி, ஹவுசிங் அண்ட் ஃபினான்ஸ் நினைக்கிறேன். இது இப்போ இருக்கிற இந்த வேல்யூவேஷன் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இதில் க்ரோத்தே இல்லை. க்ரோத் வந்து 10க்கு கீழே 8க்கு கீழே தான் இருக்குது. இது நம்ம ஒரு 163க்கு கீழே வந்தால் கண்டிப்பாக இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அது 160 150 அந்த ரேஞ்சில் வந்தால் கூட இது நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு இது வேல்யூவேஷன் எனக்கு லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஒரு 158 150 வந்தால் அப்போ நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட வேல்யூவேஷன் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே இது சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த ஸ்டாக்ஸ் எனக்கு அந்த மாதிரி தோணலை. கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. என்னதான் பிஇ ரேஷியோ 12 கிட்ட இருந்தாலும் இந்த ப்ரைஸ் இந்த நேரத்தில் இது இங்கே இவ்வளோ இருக்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக தோணுது. அதனால் இது இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் பெட்டராக இருக்கும். இது மிட் கேப் நிஃப்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹவுசிங் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருக்கக்கூடியது. இது டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறான்? 2.45 கொடுக்குறான். ஸோ நீங்கள் புதுசாக நான் இதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் பெட்டராக தான் இருக்குது. பட் என்னுடைய தாட்ஸ் வந்து 160க்கு கீழே இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இன்னும் ஓவர்சோல் ரீஜனில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 5 ஸ்டாக்கு, ஆமாம் 5 4 பண்ணிட்டோம். இன்னும் ஒன்றே இந்த சன் டிவியை பற்றி கேட்டிருந்தாங்க.
சன் டிவி ஷேரை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு. சன் டிவி ஷேர் வந்து அவன் போயிட்டான், இந்த 480 லோ வரையும் போயிட்டு, அந்த 480 லோ போயிட்டு அங்கேருந்து ஒரு அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 655 வரையும் ஹை போயிட்டு அங்கேருந்து இறங்குது. ஏன் இறங்குது? மார்க்கெட்டில் வந்து வார் ஃபியரு, அதனால் அங்கேருந்து இறங்குது. இவன் இப்போ ட்ரேட் ஆகுறது 568 ரூபா 69 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? இதோட RSI 14 செக் பண்ணால் இது 45 கிட்ட இருக்குது. ஸோ அந்த பிட்வீனில் இருக்கான். ஓவர் சோல்ட்லேயும் இல்லை, ஓவர் பாட் ஜோன்லேயும் இல்லை. ஓகேங்களா? அந்த பிட்வீனில் இருக்குது. ஆனால் ஃபண்டமெண்டலில் செக் பண்ணால் PE ரேஷியோ 14 தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக்கு கம்மியாக தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா தான் இருக்குது. டிவிடெண்ட்டு 2.22% கொடுக்குறான். க்ரோத்து ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்குது. அப்புறம் ஏன் இவன் இறங்குறான்? எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இதில் வேல்யூவேஷன் நல்லா இருக்குது, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்குது, டிவிடெண்ட்டும் நல்லா இருக்குது, ROCயும் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்புறம் ஏன் இது இறங்குது? ஆனால் இது ஸ்மால் கேப்பு. சன் டிவி ஸ்மால் கேப்புன்றது அதிசயமாக இருக்குது. டிவி ப்ராட்காஸ்டிங் அண்ட் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. இது லாங் டேர்முக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது எல்லாமே பிலோ வேல்யூவேஷன் PE ரேஷியோ 20க்கு கீழே, சிலதில் நம்ம 10க்கு கீழே கூட பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு லாங் டேர்ம் அப்படின்னாவே மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். அப்போது இந்த மாதிரி லோ PE ரேஷியோ இருக்கிறது தான் லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து கவர்மெண்ட் செக்டார்னால் அவங்களுக்கு ஆகாது, அதனால் ப்ரைவேட்டை மட்டும் கை வைப்பாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. எதெல்லாம் 20க்கு கீழே PE ரேஷியோ கம்மியாக இருக்கோ நம்ம அதை எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணலாம். எனக்கு ஃபேவர் என்னென்னா கவர்மெண்ட் செக்டார் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக நழுவடையாது. என்ன ஒன்று, அவன் இஷ்டத்துக்கு ஏற்றி இறக்கிட்டு இருப்பான் ப்ரைஸை. அது ஒன்று தான் இருக்குமே கண்டி, மற்றபடி இதில் சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்கும் கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில் அது இருக்காது. ஸோ எல்லாத்துலேயுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் பார்த்து நம்ம இந்தந்த ஸ்டாக்ஸை தான் பொறுக்கி பண்ணணும், இது கவர்மெண்ட்டில் இருந்தால் இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் நினைக்கிறது என்னை பொறுத்தவரையும் அது வேஸ்ட்டு. அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கக்கூடாது. எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லாமே இப்போது SBI வந்து கவர்மெண்ட்டு. நான் மார்க்கெட் உள்ளே வரும்போது அவன் 270 ரூபாவோ 290 ரூபாவோ இருந்தான். இப்போ SBIலாம் எவ்வளோ ரேட்டில் பறந்துக்கிட்டு இருக்கு. அது கவர்மெண்ட் பேங்க் தானே, அது என்ன நலவடிஞ்சா போயிடுச்சு? இல்லை. இப்போ அவன் ட்ரேட் ஆகுறது எவ்வளோ ட்ரேட் ஆகுறான்? SBI பேங்க்கு 1052. நான் பார்க்கும்போது அதாவது இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது அது 270 அவ்வளோதான் இருந்தது. அப்போ இந்த 11-12 வருஷத்தில் பல மடங்கு ஏறி போச்சு. இது கவர்மெண்ட் பேங்க் தானே. அப்போது சில பேரோட தாட்ஸ் தப்பாக இருக்குல்ல. இங்கே ஏதோ ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அதனால் இறங்கியிருக்கும். அதனால் எல்லா ஸ்டாக்குமே கவர்மெண்ட்டினாவே அதை ஒதுக்கணும் அப்படின்றது எண்ணம் வந்து டோட்டலாக தப்பு. அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் நீங்கள் அதை சரி செஞ்சுக்கணும். இது என்னை பொறுத்தவரையும் என்னுடைய கருத்து மட்டும்தான். அது ஒவ்வொருத்தருக்கும் கருத்து வேறு விதமாக இருக்கும். அவங்க அதில் பெரிய அடி வாங்கியிருக்கலாம், அதை வச்சு கூட சில பேர் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் பெரிய அடிலாம் வாங்கலை. பட் இப்போ இருக்கிற நான் போர்ட்ஃபோலியோ எல்லாம் கொஞ்சம் லாஸஸில் தான் இருக்குது. நான் வச்சுருக்கிறது TCS வச்சுருக்கேன், அதானி பவர் வச்சுருக்கேன், அந்த என்னது ரயில்வே ஸ்டாக்ஸ் ஒன்று அது ஒன்று வச்சுருக்கேன், IREDA வச்சுருக்கேன். எல்லாம் இறங்கி தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி நம்ம தான் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ அக்குமுலேஷன் ஆவரேஜ் இந்த கான்செப்டில் உள்ளே வந்து மார்க்கெட் டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. இதில் டைரெக்ஷனே தேவை கிடையாது, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அதனால் மார்க்கெட் எப்பப்போலாம் இறங்குதோ அப்பப்போ நம்ம ஆவரேஜ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஸ்கில்லுமே வேணாம், ஒன்லி பணம் தான் வேணும். இறங்கும் போது ஆவரேஜ் பண்ணணும். இதுக்கு ஸ்கில்லோ ஸ்ட்ராட்டஜியோ அதெல்லாம் எதுவுமே வேணாம். நல்ல பேக்கெட்டில் பணம் இருக்கணும், இல்லை டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு நல்ல ஃபினான்ஸ் வச்சுருக்கணும். இறங்குதா வாங்கிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரையும் இறங்க வாங்கணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எப்போவுமே ப்ராஃபிட்டில் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரீட்டெயிலரால் ஏன் வர முடியலன்னா, இறங்க அவங்கக்கிட்ட எங்கே அவங்கக்கிட்ட பாக்கெட்டில் மணி இருக்கும், அதுதான் பிரச்சனை. ஸோ ரீட்டெயிலர்ஸால் அது கண்டிப்பாக முடியாது. அதனால தான் அவங்க ப்ராஃபிட்டில் வெளியே வர முடியல அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்றும் சொல்லவே வேண்டியதில்லை.
இல்லை, பொதுவான கருத்து இதுதான். ரீட்டைலர்ஸ்னால் மணி இல்லை, மணி இஸ் அ மெயின் ப்ராப்ளம். அதனால தான் அவங்களால இறங்க ஆவரேஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால தான் நம்ம ரீட்டைலர்ஸ் வந்து தோற்றுக்கிட்டே இருக்கோம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்றது என்னுடைய கருத்து. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 6 ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நான் ஒரு டிஸ்க்ளைமர், நான் செபியில் அங்கீகரிக்கப்பட்ட பர்சன் கிடையாது. எனக்கு ஒரு இந்த ட்ரேடிங்லேயும் இந்த மார்க்கெட்லேயும் ஒரு 11.5 வருஷம் அனுபவம் இருக்குது. நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். பட் என்னுடைய மேஜர் ஒர்க் வந்து ஆப்ஷன் பையிங் தான், ஓகேங்களா? அதில் தான் நான் அதிகப்படியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். பட் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த இதுவில் நான் சில அனலைஸ்லாம் இந்த ஸ்டாக்ஸில் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே லோ பிஇயில் இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் உள்ள ஸ்டாக்ஸு. இதெல்லாம் லாங் டேர்மில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ட்ரேடிங் மாதிரி இன்றைக்கி வாங்கிட்டு ஒரு வாரத்துலேயே ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது, ஓகேங்களா? எந்த ஒரு டிசிஷனும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இல்லை ட்ரேடு ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை நீங்கள் தொடர்பு கொள்ளணும். ஒவ்வொரு யூடியூபர்ஸும் சொல்கிறது, அதுலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணுன்னா, என்னை பொறுத்த வரையும் கரெக்டான அட்வைசபிள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா, இவன் சொல்கிறதுல இதெல்லாம் நல்லா இருக்குது, சரி அதை மட்டும் கேப்சர் பண்ணிக்குவோம், இதெல்லாம் இவன் தப்பாக சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னா அதெல்லாம் ஓரங்கட்டிடணும். உங்களுக்கு எது அதில் தேவைப்படுதோ அதை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸாக பல பேர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்க டைம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ மார்க்கெட் டோட்டலாக டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே லோ பிஇ ரேஷியோவில் இருக்குது. அப்போது இந்த மாதிரி இடத்துல தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளேயே வருவாங்கன்றதுனால நான் உங்களை இங்கே கன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு சில ஸ்டாக்ஸில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.